ரொம்ப இயல்பாக இருந்தீங்கன்னா ஒன்று சிரிப்பீங்க, இல்லை நன்றி உணர்வோடு இருப்பீங்க. நன்றி உணர்வு தான் இயல்பின் உச்சம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு யோக சாதனையாளனோட எது பேரின்பமானா கிடையாது, நன்றி உணர்வு தான். ஏன்னா பேரின்பம்னா அவனுக்கு ஒன்றும் கிடையாது. பேரின்பம்னு ஒன்று இல்லவே இல்லை அவன் பார்வைக்கு. நன்றி உணர்வு இருக்குது இல்லை. கடவுளே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களே, இப்படி பெண்களை படித்து இப்படியெல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் பண்ண கற்று குத்திக்கிறியே, நன்றி சொல்லலாம் தானே. ரசிக்க தெரியலனா கூட பரவாயில்ல தானே. ஆம்பளை இருக்கணும்னு அவசியமே இல்லையே. அழகாக இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஆம்பளை இருக்கணுமா என்ன? ஜோக் வச்சா சிரிக்கணும்னா கண்டிப்பாக சிரிக்கணுமா என்ன? ஜோக் வச்சா 4 பேர் சிரிக்கிறாங்க, அதுவே உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்குறேன். இப்போ நன்றி உணர்வோடு ஏன் ஹின்னு இருக்கணும்? அவங்களெல்லாம் பார்த்துட்டு பல்ல காட்டுறாங்க, மஞ்சளாக இது காலில் சந்து பல்ல கூட வெக்கமே இல்லாமல் காட்டுனுக்குறாங்க பாருன்னு நீ. இப்போ நான்லாம் சந்து பல் தான், ஆனால் வெக்கமே இல்லாமல் காமிச்சு தான் நினைக்கிறேன். ஒரு மானம் ஈடு சூடு இருந்தாக்கா இது மாதிரி பல்ல காட்டுவோன்னா பயந்துனே பேசணும்ல. புரியுது? இப்போ இதை சொல்லி சிரிக்க வைக்கிறனா இல்லையா? உனக்கு விருப்பம் இருந்தால் கூட இருக்கட்டும். ஆமாம் தான் சந்து பல் தான், எனக்கு அழகாக பல்லுக்குது, இருந்தாலும் இது போய் இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு ஏன் சொல்கிற? 4 பேர் சிரிக்க வைக்கிறானே. நன்றி உணர்வோடு ஒரு மனிதன் இயல்பாக சிரிக்க முடியும், அழ முடியும், எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டாட முடியும், அதிகபட்சமாக நன்றி உணர்வு கொள்ள முடியும்.